ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனின் ரெசிபி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காஜு பொட்டேட்டோ. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். 12 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவி குக்கரில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை 3 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிக்சடு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு. கரண்டி வச்சு லேசா அமுக்கிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெயை ஊத்திக்கலாம். மைதால உருளைக்கிழங்கு நனைச்சி எண்ணெயில போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பூண்டு பவுடரை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெங்காயம் விழுந்து போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிக்சடு வச்சா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் ரெடி. உருளைக்கிழங்கு மேலே இந்த மைனஸ் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு கட் பண்ண வெங்காயத்தை நல்லா தூவிக்கலாம். மிளகாத்தூளை தூவிக்கலாம். மல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கலாம். நம்மளோட காஜு பொட்டேட்டோ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.